வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திரு நண்பர் வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஜாயின் பட்டன் ஆர் சூப்பர் தேங்க்ஸ், நன்றி. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இவர் சிஏஏ சட்டம் இங்கே அமல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறாரு. இது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். சிஏன்றது புத்தர், இந்த கிறிஸ்துவர், இந்த மாதிரி முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுக்குற குடியுரிமை சட்டத்தை சம்மந்தமானது. இது பெரிய போராட்டம் பண்ணாங்க கொரோனாக்கு முன்னாடி. இதை ஃபாரின்ல இருந்த மணிக்கு இங்கே அமல்படுத்த மாட்டாங்கிறார். இப்போ பங்களாதேஷ்லேருந்து அப்படி தான், அது முஸ்லீம் கண்ட்ரி, பாகிஸ்தானில் பிரிஞ்சு பங்களாதேஷ், அங்கேருந்து இங்கே குடியேறிக்காங்க வெஸ்ட் பெங்காலில். மம்தா அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது இது எப்படின்னா, மெஜாரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இங்கே கொண்டுறதுக்கு இல்லை, அங்கே மெஜாரிட்டி ஆகும். அங்கே இப்போது நம்ம இந்தியன்ஸு, பீப்புள், பௌத்தர், இந்த மாதிரி இதுக்கு தான் இந்த சிஏஎஸ். இவங்க நிலைப்பாடு இப்படி நீட்டு மாதிரி. ஏற்கனவே நம்ம மக்கள் தொகை ஏறிட்டுருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் சப்ளை பண்ணணும். இதில் ஃபாரினில் இருக்கவங்களாம் கொண்டு இங்கே உள்ளே விட்டா அவங்களுக்கு தனி அங்கே நாடு இருக்குல்ல. இப்போது அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே அகதியாக இருக்காங்க, இங்கேருந்து போனவங்க தான். அது வேறு நிலைப்பாடு பார்த்துட்ருக்காங்க நிறையா. ஸோ இந்த மாதிரிலாம் அதுக்கு சொல்கிறதில்ல. அவங்க சொல்கிறது என்னன்னாக்க, இந்த மாதிரி இஸ்லாமிய கண்ட்ரியில் மேஜராக இருக்கவங்களுக்கு உள்ளதான் சம்மந்தப்பட்டது, அங்கே மைனாரிட்டி இருக்கவங்களுக்கு தான் இங்கே சிஏ சட்டம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதில் மம்தா எதிர்க்கிறாங்க, ஸ்டாலின் எதிர்க்கிறாங்க. இது ஒரு பக்கம் அரசியல் நிலைப்பாடு. சரி, இப்போது கம்பி என்னும் செந்தில் பாலாஜிக்கு மாதம் 1,05,000 சம்பளம் எதுக்கு? இது யார் கேட்டிருக்கா தெரியுங்களா? நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் கேட்டிருக்காரு. 48 மணி நேரம் சிறையில் இருந்தாக்க ஒரு சாதாரண அரசு ஊழியர் பதவி பறி போகுது, சஸ்பெண்ட் ஆகிறாங்க. இப்போ எத்தனை 230 நாள் மேலே ஆகிப்போச்சு. இன்னும் இதுக்கு வச்சுட்டு மக்கள் வரி பணம் செலவழிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதை தள்ளி வச்சுருக்காங்க, பிப்ரவரி 7 முடியும். இவருக்கு அந்த மாற்றம், அதாவது அவர் விளக்காத வரைக்கும் அவர் ஜாமீன் கிடைக்காது. ஏன்னா அவர் அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு. இப்போ பாருங்கள், சிபு சோரன் ஜார்க்கண்ட் முதல்வர் கைது பண்ணிட்டாங்க. அதுபோல் அவர் ஒரு பழைய தலைவர் ஒருத்தர் சிஎம்மாக போட்டிருக்காங்க ஜார்க்கண்ட். ஏன்னா ஊழல், அதாவது இல்லீகலாக லேண்டு கிராப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. சரி, பெண் போலீஸை அலறவிடுற திமுக, புழக்கத்தில் தவிக்கும் தமிழக போலீஸ். இது பாருங்கள், திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தில் வழிபட்டால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி அப்படிங்கிறாங்க. திருவண்ணாமலை நிலைத்தாலே முக்திங்கிறாங்க. ஸோ மறைந்த முதல்வர் காமராஜர் 1958 கட்டப்பட்ட சாந்தனூர் அணையில் 8,000 ஹெக்டர் கரும்பு இந்த மாதிரிலாம் பயிரிட்டாங்க திருவண்ணாமலையில். அநியாயம் அராஜகம் திமுக ரத்தத்தில் ஊறியது. கடந்த ஆண்டு திமுக தலைமை செயல் உறுப்பினர் ஸ்ரீதர் என்பவர் தன் குடும்பத்துடன் நீண்ட நேரம் உண்ணாமலை அம்மன் கருவறை முன் நின்று கொண்டிருந்தார். பக்தர்கள் இடையராது, அதனால் சற்று ஒதுங்கி நில்லுங்க என்று கூறினார். காவலாக நின்ற போலீஸ் பெண்ணுக்காக உடனே அவரை ஒரு அரைஞ்சாங்க. அந்த மாதிரி வேறு வழியின்றி ஸ்ரீதர் மீது எஃப்ஐஆர் போட்ட போலீஸ் அவரது முன்ஜாமீன் மனு 3 முறை நீதிமன்றம் நிராகரிக்கும். இன்றைய வரை கைது செய்யலை ஸ்ரீதரன். அப்போது இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் நடக்குது. அப்போ உதவி பெறும் பள்ளியில் தேவையான எந்த அடிப்படை வசதி இதில் பள்ளிகள்லாம் இல்லை. நாங்கள் பள்ளிக்கு 14,500 கோடி சாங்ஷன் பண்ணாலும் வேண்டாங்கிறாங்க. அதே மாதிரி நவோதயா பள்ளி இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. இவங்க ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க, இவங்க பள்ளிக்கூடத்தில் நவோதயா பள்ளி வேண்டாங்க. நம்ம ஆட்சிக்கு எல்லாம் ஃப்ரீ, அதாவது உலகத்தர கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறார். மற்ற மாநிலம்லாம் இருக்குது, ஹிந்தி நவோதயா பள்ளி எல்லாம். இங்கே எல்லாம் அதாவது தானும் செய்ய மாட்டேன், அடுத்தவன் செய்கிறது மக்களுக்கு பயனும் கிடையாது. இப்போ பார்க்குறீங்கள கண்கூட 3 வருஷமாக இதுதான் 1 லட்சம் அப்படிங்கிறத வச்சுக்குவாங்க. இதில் கருணாநிதி இருக்கும்போது வெளியே வந்த எம்ஜிஆர் இருக்கும்போது கருணாநிதினால் வரவே முடியல ஆட்சிக்கு. இந்த லட்சத்தில் இந்த ஆர் ராசா, திமுக ராசா எம்ஜிஆர் பற்றி விமர்சனம் வைக்கிறார். இது யாராவது ஏற்றுப்பாங்களா? எம்ஜிஆர் குறித்து ஆர் ராசா தரம் தாழ்ந்து பேச்சு கடும் கண்டனத்துக்குரியது. மறைந்த தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசி ஆதாயம் தேட நினைப்பது சுயநலவாதி ராஜாவின் வாடிக்கைன்னு சொல்லியிருக்கார் பழனிசாமியோட அம்மாவே அந்த 21 எலெக்ஷன் டைமில் சொன்னார் அந்த ஆர் ராசா. அந்த மாதிரி கேவலமான ஆட்கள் இவங்கெல்லாம். என்ன
அனைத்தும் மக்கள் மன்றத்தில் படுதோல்வியை சந்தித்துள்ளன. இனி வருங்காலங்களில் திமுக தலையிலா என்று தண்ணி குடித்தாலும் மக்கள் மனங்களில் வாழும் தலைவர் புகழை எல்லளவும் குறைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் காரணம் ஒரு குடும்பத்தில் கட்டுப்பாட்டில் கட்சி போயிடுச்சு. அதில் பொய், புரட்டு, ஊழல், மக்கள் விரோதம் இதெல்லாம் தான் இருக்கும் அதில் அப்படின்னு டிடிவி தினகர் கூட சொல்லியிருக்காரு. கடைக்கோடி தொண்டருக்கும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்பதை நிரூபித்துக்காட எம்ஜிஆர் என்பதை திமுக மறந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு சாடியிருக்காரு. இது இந்த மாதிரி இவங்களுடைய இது. ஸோ மொத்தத்தில் மோடி அந்த சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் செஞ்சிட்டார். 33% பெண்களுக்கு, அப்புறம் ஜல்ஜீவன் குடிநீர் குழாய், இந்த மாதிரி ஏழை செய்ய வேண்டியது, அப்புறம் காஷ்மீருடைய அப்ரிகேஷன், இப்போ ராமர் கோயில் கூட வந்தாச்சு. எது முடியாதுன்னா அது பூரா செஞ்சாச்சு அவங்க மேனிஃபெஸ்டோ. இவங்க சொன்ன 500 சில்லற வாக்குறுதியில் ஒரு கிஞ்சி தளவும் செய்யலை. வாய் மட்டும் பேசுவாங்க. சனாதன இப்போ பீகார் இதுக்கு போய் ஆகணும் உயர் நீதிமன்றத்துக்கு. யார்? உதயநிதி. அது அப்படியா இல்லை வேறு மாதிரி என்ன கொடுக்குறான்னு தெரியாது. இந்த மாதிரி இப்போ சீட்டு பிரச்சனை அதே மாதிரி. இப்போது வைகோ 2 சீட் கொடுத்தா இன்னும் 4 கேட்குறேன், கம்யூனிஸ்ட்டு 3 கேட்குறேன்னா அவங்களுக்குலாம் ஒன்று தான் கொடுப்போம். வைகோக்கு மிஞ்சின ராஜ்யசபா தருவோன்றாங்க. 7 சீட் தான் காங்கிரஸுங்கிறாங்க. 25 சீட் நிற்க போகிறாங்கிறான் திமுக. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்த கூட்டணி கம்யூனிஸ்ட்டு யார் பிச்சுட்டு வெளியில் வர போகிறாங்க? காங்கிரஸ் 6 எல்லாம் கொடுத்து 5 கொடுத்தா இருந்துருவாங்கன்னு வச்சுங்க. திருமாவளவன் 3 கேட்குறாரு, இல்லை 1 தான் தருவேன்னா அவங்க நிலைப்பாடு பார்ப்பாங்க. இன்னும் ஒரு 10 நாள் தெரிஞ்சிடும். இதுக்கிடையில் இந்த பாமக பாஜகவும் பார்க்குறாங்க, அதிமுகவும் பார்க்குறாங்க. ஆனால் செஃபாலஜிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதே ஏடிஎம்கே பாஜக பாமக இருந்தப்போ தான் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. நார்த்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்லாம் தலித்து ஓட்டு ஜாஸ்தி. அப்போ அவங்க அவங்களுக்கு ஆகாது. இப்போ திருமாவளவன் இருக்கிற கூட்டணியில் பாமக இருக்க மாட்டாங்க. இப்போ கேட்டு பார்த்தாங்க, இல்லை ஓவர்ஃப்ளோன்னு விட்டுட்டாங்க திமுக. இப்போ இந்நேரத்துக்கு ஏடிஎம்கே சேர்த்தாலும் இல்லை பாஜக சேர்த்தாலும் ப்ராப்ளம் வருங்கிறாங்க தலித் ஓட்டு. அப்போ அது என்ன கணக்கு பண்ணி ஒரு வேளை யாரும் கிடைக்கலன்னு ஏடிஎம்கே பாமக எடுத்துட்டாலும் நல்லது தான். அதனால் பெரிய இதில்லை. இப்போ கூடி பாருங்கள், இன்னும் நான் இது கீழே போயிடுவோன்ட்டு பன்னீர்செல்வத்தை யார் முடியாது தூது விடுறாங்களே எடப்பாடி. எதுக்கு வெளியில் விடுவானே, தூது விடுவானே. அவங்க இருக்கும் போதே ஜெயிக்க முடியல. அப்போ எவன் வருவான் கூட்டணிக்கு? இது வரைக்கும் யார் வரலையே திமுகலேருந்து. ஏன்னா அது 15% கட்சி நாளாக போச்சு. அன்புமணியே சொல்லிக்க அப்படி நாளாக போன துண்டில் போய் யார் மரியாதை கொடுத்து வருவா? அப்போ என்ன சொல்கிறாங்களாம்மா, ஒன்றா ஏடிஎம்கே தலைவராக கொடுத்தா போங்க, இல்லாட்டி போகாதீங்கன்றான் பன்னீர்செல்வத்துட்டு. இந்த மாதிரி ஒரு நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இப்போ ஒன்றும் குறுகிய காலத்தில் ஒன்றும் ஓஸாக சான்ஸ் இல்லை சரியாகிறதுக்கு. ஆச்சுங்களா? இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பொன்முடி மீதான குவாரி வழக்கு 3ஆம் தேதி வச்சுக்க. இது வேறு வழக்கு. இந்த 28 கோடி சம்பாதிச்சாங்க செம்மன் அள்ளி, கௌதம சிகாமணி பையன் எல்லாம் அந்த மாதிரி உள்ளது. இந்த மாதிரிலாம் போகும்போது மறுபடியும் பாருங்கள், இதெல்லாம் போய் எல்லாம் தெரியாமையே நிதிஷ்குமாரே போயாச்சு. ஓட்டப்படகாகி போய் மறுபடியுமே என்னங்கிற அப்படி உதயநிதி ஸ்டாலின் கை காட்டவே பிரதமராக வர வேண்டும். அவங்க ஆசையெல்லாம் நிறைய ஆசையாக தான் போகுது. என்ன இப்படி ஒரு இது, அது முதல்வர் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு சாடிட்டார் அண்ணாமலை. அதாவது மறுபடியும் மின்சாரத்தை அந்த பிஜிஆர்ன்ற எனர்ஜி அது நொடிச்சு போன நிறுவனம், அதுக்கு போய் 4452 கோடி ரூபா மதிப்பில் இன்னொரு விரிவாக்க மின் திட்டத்தை அரசு நிறுவனத்தை மீண்டும் வழங்கியதுக்காக ஸ்டாலின் மீது முன்வர நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. அப்போ பிஜிஆர் நிறுவனத்துக்கு மீண்டும் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை அந்த நிறுவனம் துவங்க இல்லாமல் காலம் தாழ்த்தியதால் மின்வாரியம் ஜூலையில் அதை கண்டித்து கடிதம் எழுதி. அப்போது இதுக்கே முடியலையே சிறியது, இவங்ககிட்ட போய் 4 நொடிஞ்ச நிறுவனத்தை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா, அண்ணாமலை பாத யாத்திரையில் இளைஞர்கள் பெண்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் சொல்கிறார்ல, பெண்கள் இளைஞர்கள் விவசாயம் தான் முன்னுரிமை கொடுப்போம், அதெல்லாம் தான் ஜாதி, மற்றபடி இவங்க நினைக்கிற ஜாதி இல்லை, இவங்களை டெவலப் பண்ணணும், ஏழைகள் முக்கியமாக டெவலப் ஆகணும், அது குடும்ப ஆட்சி ஊழலாட்சின்னு தான் அறவே தெரியாது, அதனால் அவங்கள ஒழிச்சு கட்டணும், அதுக்கு தான் இருக்கேன், எனக்கு பதவி வேணும் வேண்டாங்கிற சொல்கிறார் இல்லையா. அதில் நாம் அனைவரும் அரசியல் மாற்றத்துக்கு ரெடி ஆகணும். ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ஏடிஎம்கே 2 வேண்டான்னு அர்த்தம். தெளிவாக இருக்கணும். தமிழகத்தின் மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி ஆட்சி நடக்குது.
மகளிர், இளைஞர், பெண்கள், ஏழைகள் ஆட்சி நடக்கவில்லை. தேர்தல் அறிக்கை என ஒவ்வொரு தேர்தலும் பொய் சொல்லி ஓட்டு வாங்கி செல்கின்றனர். தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த 511 வாக்குறுதியில் ஒன்றுமே 20 கோடி ஒழுக்கமாக இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. செந்தில் பாலாஜி அறிவுமே தேவையில்லை. அவர் 230 நாளுக்கு மேலே சிறையில் இருக்கார். இவரே ஜட்ஜே கேட்டிருக்காரு, ஏன் இன்னும் இலக்கால மந்திரியாக வச்சு சம்பளத்தை வெட்டியாக கொடுத்துட்ருக்கீங்கன்றது. அப்போது மக்களின் வரி பணத்தில் சம்பளம் கொடுத்துடும் உயர் நீதிமன்றமே நியாயமா என்று கேட்டுள்ளது. அதனால் திமுக அரசு ஊழல் செய்வோரை காப்பாற்றுகின்ற அரசு என்கிறோம்.